அன்னபூரணி சொல்லுங்க எல்லாரும், அன்னபூரணி அகிலாண்ட ஈஸ்வரி சர்வலோகத்து ஜெகன் மாதா ஆயிரம் கண்ணுடைய நாயகி பூமி கீமி எல்லாமே அவதான். பெண்ணா பிறந்துட்டு எல்லா கஷ்டம் பட்டுட்டீங்க. சீதா தேவி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு மேல கஷ்டம். இந்த கஷ்டத்தை யாருமே கஷ்டப்படக்கூடாது. இனிமே அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனா பிறந்தா நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பெண்ணு அதுக்கு மேல கஷ்டம். அதனால பெண்ணை பிள்ளை முக்கிறதுக்காக மிஷின் மாதிரி நினைக்க கூடாது. தெய்வமா நினைச்சா நீ தெய்வமா இருப்பாங்க, நீ மனுஷனா நினைச்சா மனுஷனா தான் இருப்பாங்க, மிருகமா நினைச்சா மிருகம். இப்ப அதெல்லாம் விட்டு மிருகமா நினைக்கிறாங்க. ஒழுக்கமே இல்லை. இந்த ஒழுக்கத்தினால உங்களுக்கு ஆபத்து வருது. இன்று முதல் நீங்க சிறப்பா இருக்கின்றது. தெரிஞ்சோ தெரியாம தவறு பண்ணாலும் முன்னோர்கள் செஞ்சாலும் சரி, கீழே 7 லோகம், மேல 7 ஈரேழு 14 லோகங்களை கட்டி காக்க சுந்தரராஜ பவனத்திலே குடிகொண்டிருப்போம். அழகுமலையா தீர்த்தக்கராக்கு மதுரை மீனாட்சி ஒட்டக்கோரத்தையா சங்கிலி இருப்ப பூதநாச்சி மலநாச்சி அழகநாச்சி கருணாச்சி வடகிதுரா பட்டவா ஸ்ரீராமா ராமதூதா அக்கினி பவானி அனர் பகவானி அனுமார் நீலவோ கொக்கிப்புடமையும் கைகொண்ட உபசாரம் கார்பணியை உன் பாதம் இணை காக்க சிவாக ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ராம் ராம். ஓம் காளி ஓம் காளி மா தாயே அகிலாண்ட ஈஸ்வரி சகல ரோகத்து ஜெகன் மாதா ஆயிரம் கண்ணுடைய நாயகி. 1000 கண்ணுல பார்க்க வேணாம், கணக்கண்ணால எங்களை பார்த்து காப்பாத்து. வருகின்ற வினையை காப்பாத்தி நல்ல இதா வச்சு எங்களுக்கு நல்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா எல்லோரும் அருகு போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழையடி வாழையா வம்சம் வளரணும்னு வேண்டிக்கங்க. அம்மா பிரதிக தேவை வணங்கிக்கங்க. இந்த கோயில் வளர்ச்சி பணி நிறைய நடக்கணும். தன்னால முடிஞ்ச ஒரு ரூபா இந்தியல்ல போட்டு கொண்டு வந்தீங்கன்னா 1 கோடினா பல கோடி சம்பாதிக்கலாம். சம்பந்தம் இல்லாத யாகம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு கொட்டி இருக்கிறீங்க. அண்ணாமலை சுத்தியில டெய்லி அதான் குப்பையில கொட்டுறாங்க. அந்த அரிசி விலை எவ்வளவு கஷ்டம். துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, வித்து எரிஞ்சிடறாங்க. ஒழுக்கம் இல்லாததுக்கு போகாதீங்க. ஒழுக்கம் இடத்துல போய் உண்மையான ஆன்மீகத்தை பரப்பி பிறக்கும் குழந்தை நல்ல குழந்தையா பிறந்து நாட்டை காப்பாற்றணும். நல்ல மழை வேணும், நாடு நல்லா இருக்கணும், நல்ல ஆட்சி புரியணும், நீங்க நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உயிர் போகும் தெரியாது, ஆனா போயிட்டே ரெக்கா இருந்தா பறந்துருவோம். பேருக்கு நாங்க போறோம், 2 பைய தூக்குவோம், 2 குப்பையை தூக்கும், போயிட்டே இருப்போம். மூலிகை எடுப்போம், வருவோம், எங்கேயோ போவோம். அப்படி இருக்கும்போது ஐயா சொன்னார், என் பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் ஒரு தீவுக்குள்ள இருக்க மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு இதுக்குள்ள நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், கட்டிட்டேன். கட்டின கோயில நம்ம செய்ய முடியல. இங்க பல இடங்குகள் ஒண்ணுமே பண்ண முடியல, அக்கிரமம் தாங்க முடியல. வெளியில இருந்து சிகரெட்டு கஞ்சா தண்ணி எல்லாம் தப்பு பண்றாங்க. இதை மூடிட்டு போய் திறக்க முடியல, கோயிலை திறக்க முடியல, கோயிலை கொண்டு நோக்க முடியல. இதே வேற இடத்துல போய் அப்படி செய்ய விடுவாங்களா? அந்நிலை வரக்கூடாது. நமக்கு வந்தா உங்களுக்கு வந்தா உலகத்துக்கு வந்த மாதிரி உலக பீட வரும். கோவில கோயில் மாதிரி வச்சிருக்கணும், குப்பத்தட்டி மாதிரி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? செல்போன் பேசக்கூடாது. இன்னைக்கு செல்போன் பேசினாதான் உங்களுக்கு தெரியுன்றக்காக செல்போன் எடுத்து காட்டுற மொழிய ஏன்னா ஒளிபெருக்கி வேணும். சினிமான்னு ஒரு காட்டினால்தான் இவ்வளவு பேர் கண்டு இவ்வளவு ஆன்மீகத்தை பரப்பி 6 கோடி வீடு கட்டினது என் முருகப்பெருமான். யார் தெரியுமா? முத்துராமலிங்க தேவர். அப்புறம் அவர் தேவர் முத்துராமலிங்க தேவரை கேட்டு சின்னப்பா தேவர் வாரியார் தான் இவ்வளவு சொல்லி கொடுத்து 6வது படி கட்டி 7வது படி கட்டினாங்க. அம்மாவை கொண்டு வெளி தேசத்திலிருந்து 12 ஜோதிலிங்கத்தை காட்டினாங்க. அம்மாவை காட்டினாங்க, ஆதிபராசத்தின்னு வந்தாங்க. இப்படி எல்லாம் கொண்டு வந்த மாதிரி மகான்கள் சொல்லி கொடுத்தனால இவர் மகானும் இல்ல மனும் இல்ல, வேலை பார்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த மகான்களை எல்லாம் வர வச்சு, சித்தர்களை வர வச்சு இப்படி ஒரு எண்ணத்துல பூஜை பண்ணணும். கடுமையான கட்டணம் கட்டிட்டாரு. ஆனா கட்டி வச்சதுக்கு செய்ய முடியல. உயிர் ஒண்ணுதான் போகல. எல்லா மனை மக்கள் இருக்காங்க, எல்லா கஷ்டத்துல அனுப்பிச்சாலும் இந்த கோயிலை விட்டு போயிடக்கூடாது. நம்ம ஆன்மா பிரியறதுக்குள்ள நிறைய கோயிலை கட்டுவாங்க, அணிவிக்க ஆள் இருக்காது. அந்நிலை வந்துடக்கூடாதுன்னு நல்லவர்களை வச்சு நல்ல கோயிலா கட்டி இந்த இடத்துல பாதுகாத்து எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒரே இடத்துல வந்து சொன்னாரு. எந்த பணம் காசுக்கு வரல, அன்புக்கு ஒண்ணுக்கு தான் வர்றோம். இந்த அன்பே சிவம் நிறைஞ்ச அன்பு இருக்கு. இந்த அன்புக்கு ஒடியாந்தான். அதனால மனை மக்கள்லாம் அது போல தலைஞ்சு ஆலமரம் போல விழுது விட்டு வாழையடி வாழையா வம்சம் வளரணும். அம்மாவோட யாகத்துல எல்லாரும் கலந்துக்கங்க. வர முடியலன்னா அடுத்த ஆண்டு வாங்க, எப்ப வேணாலும் வாங்க. இந்த பணியில ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா போடுங்க. உண்டியல்ல போட்ட மாதிரி பார்த்து இதை ஒருத்தர் விளையாட்டா சொல்லல. உண்மையிலே இது நாம சேர்த்து நினைச்சோம்னா ஒரே ஆள் செஞ்சு கொடுக்க ஆளுக்கு ஒரு ஆள் சேர்க்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்தாதான் சொல்லுங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒரு ஆன்மா தான். உடம்பு போயிட்டு சிவம் போயிட்டா சபம் தான். செத்த பணத்தை வச்சு உயிரோட இருக்க காப்பீட்டு செத்து போனோம் போகும்போது எல்லாம் ஆடிட்டு போறீங்க. அதுல ஒரு ஒண்ணுமே கிடையாது. இருக்கும்போது எல்லாரும் ஒற்றுமையா செய்யும் மாதிரி வாழ்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கணும். இந்நிலையில ஒன்று கூடி எங்க பார்த்தாலும் உண்மையான ஆன்மீகத்தை பரப்பணும். இறை அருள் இருந்தாதான்
முடியும். சிவம் போயிட்டா சமம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாரும்